மை நேம் இஸ் முகமது உமர் ஃபாரிஸ். நான் வந்து பிஎம்ஸ்டி தந்தைபுர ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். B1 12th ஸ்டாண்டர்ட். என்னோடய ப்ராஜெக்ட் என்னன்னாக்கா ஏஐ அசிஸ்டண்ட், அதாவது ஆஃப்லைனில் யூஸ் பண்ணுற மாதிரி நான் ஒரு ஏஐ அசிஸ்டண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதோட யூஸ் என்னன்னாக்கா, நார்மலாக நம்ம வந்து ஆன்லைனில் யூஸ் பண்ணும்போது அதை வந்து டேட்டா யூஸ் பண்ணணும், ப்ளஸ் அதை கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் ரெடி பண்ணி அதை பொறுமையாக தரும். ஆனால் இது வந்து அப்படி இல்லை. நம்ம ஒரு கொஷினை கேட்ட உடனே அடுத்த செகண்டே ரெஸ்பான்ஸ் பண்ணுது. சார் ட்ரை பண்ணலாம் சார். இது வந்து நான் கொடுத்த ஃபஸ்ட்டு இந்த நான் வந்து ப்ரோக்ராம் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இது நார்மலாக நம்ம 10th and 11th 12th யூஸ் பண்ணுற சிஎஸோட கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் கோட்ஸ் தான் இது எல்லாமே. இதில் வந்து இம்போர்ட் பைத்தான் SQL யூஸ் பண்ணியிருக்கேன். இது கூட வந்து GUI வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன், அதாவது கிராஃபிக்ஸ் இது ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ரன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபாண்ட் மாதிரி ஒன்று உருவாகுது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ மாதிரி. இதில் வந்து என்னால் ஒரு மெசேஜ் வந்து கேட்கவும் முடியும், ஹாய்னா ரிப்ளை பண்ண ஒரு நார்மலான ஒரு ஏஐ மாதிரி தான், ஆனால் ஆஃப்லைன். ப்ளஸ் இப்போ நான் ஏதாவது மெசேஜ் பண்ணாலும் அது ரிப்ளை பண்ணணும். இப்போ நான் ஹாய்னு போட்டிருக்கேன், ஹாய் தேர்னு மெசேஜ் பண்ணியிருக்கு. திரும்பி நான் ஹாய்னு கொடுத்தாலும் திரும்பி வேறு ஏதாவது ஒன்று ஹாய் ஐ கேன் ஹெல்ப் யூன்னு மெசேஜ் பண்ணியிருக்கு. இப்போ நான் வந்து ஒரு கொஷின் கேட்க போகிறேன். ஆல்ரெடி நான் இதில் வந்து ஃபீட் பண்ணி வச்சுக்க கொஷினை இப்போ நான் கேட்க போகிறேன். ஹோம்ஸ்லான்னு கேட்டு நான் ஆல்ரெடி இதில் ஒன்று ஃபீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கேட்டவுடனே ஹோம்ஸ்லாவை பற்றி ஃபுல்லாக சொல்லுது. இப்போ நான் வந்து புதுசாக ஒரு கொஸ்டின் ஆட் பண்ணணுன்னாலும் இப்போ இதை நான் ஆட் பண்ண முடியும். விஷால்னு இப்போ ஒரு கொஸ்டின் ஒன்று ஆட் பண்ணுறேன். அதுக்கு ஆன்சர் வந்து உமர்னு நான் டைப் பண்ணுறேன். கொஷின் ஓகேன்னு வந்துடும். அதாவது கொஷின் வந்து இந்த சாட்பாட் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டேன்னு அர்த்தம். இப்போ நான் திரும்பி விஷால்னு போட்டாக்கா ஆன்சராக உமர்னு வரும். சென்ட் பண்ணுறேன், உமர்னு வந்திருக்கு. இப்போ நான் இந்த விஷாலுங்கிற கொஷினை இப்போ இது கரெக்டாக இருக்குன்னா நான் வச்சுக்கலாம். இல்லை இது தப்பாக இருக்குது நான் மாற்றணும்னு நினச்சாலும் டெலிட்டுங்கிற ஆப்ஷன் மூலயமா இந்த கொஷினை என்னால் டெலிட் பண்ணிட்டு திரும்பி ஒரு புதுசாக ஒரு கொஷினை வந்து ஆட் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் திரும்பி நான் விஷாலே டைப் பண்ணுறேன். இது மூலயமா நம்மளுக்கு வந்து இதை டிக்ஷனரியாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக டக்குன்னு ஒரு லைன்லேயே நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இது நம்மளால் கேதர் பண்ணிக்க முடியும். இதனால் நெட்டு தேவையில்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப்லைனில் இருக்கிறதுனால சேஃப்டி.